ஏன்னா பொட்டை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மாவை கூட்டிட்டு வர. ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சது அவன் விதி முடிகிறது அதே நபர் கையாலன்னு ஒரு மாதிரி நான் நினைச்சு பார்க்கல. டபுள் மீனிங்ல பேசுறானுங்க. நவீன் மாதிரி இல்லம்மா இவனுங்களாம், அதனாலதான் இவனுங்க கிட்ட நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னது. ஆனா அவனோட பேக்கை தூக்கிட்டு போய் கேன்டீன்ல வைக்கிறது, அங்க வைக்கிறது, இங்க வைக்கிறது, இப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இல்ல இவங்க. அப்ப மேல எல்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. இல்ல நீங்க பரவாயில்ல, இல்லம்மா பரவாயில்லன்ட்டு அதோட மறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப குறைவாயிட்டாரு. துருன்னு வளர்ற ஒரு மனுஷன், ஒரு பிள்ளை கொஞ்சம் அமைதியாகவே இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சரியா உன்னை நான் ஸ்கூல் மாற்றிடுறேன், இந்த ஸ்கூல் வேண்டாம் அப்படின்னு. டீச்சருக்கு எல்லாத்துக்குமே அவனை பிடிக்கும். எல்லா மிலே டீச்சரும் அவன் மேலே அவ்வளோ செய்யாங்க. வீட்டுக்கிட்ட ஸ்கூல்மா, நான் நடந்து போயிடுவேன், நீங்கள் என்னை தொலைவில் போட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காசு நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு கஷ்டம். இப்போ காசு பற்ற மாட்டுது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நீங்கள் பார்க்கணும், அப்புறம் எங்களை நீங்கள் ஸ்கூலில் வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாயிரும். அவன் அங்கேயே தான் படிக்கணும்னு சொல்லிட்டான். இல்லையா ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஸ்கூல் மாற்றிடுண்டு. ஆனால் அவருக்கு வந்து அவங்க டீச்சரெல்லாம் விட்டுட்டு வர முடியல. ஏன்னா எல்லா டீச்சரும் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிசிப்ளின் டீச்சர்லாம் இருக்காங்க, எல்லாரும் அவங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறதுனால, கிளாஸ் டீச்சரும் ரொம்ப பாசமாக பேசுகிறதுனால அவனுக்கு அந்த ஸ்கூலை விட்டு வர பிடிக்கல. இல்லைம்மா செங்கு சொல்லிட்டாங்க, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுவானுங்களாம், பரவாயில்ல நான் படிச்சுட்டு இன்னும் 2 வருஷம் தானே, பல்ல கடிச்சிட்டு படிச்சுட்டு வந்துடுறேன்னு. ஆனால் ஃபார்ம் 3க்கு பிறகு அம்மா எனக்கு தலை வலிக்குது, இன்றைக்கி நான் போகல, அம்மா எனக்கு அம்மா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவேன். இவங்ககிட்ட இது உள்ள பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு விலக பார்த்துருக்குறாரு. ஸ்கூலுக்கு போனால் தானே பிரச்சனை, இப்போ வீட்டில் இருந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. சொல்லவே இல்லை, ஏன்ட்டியும் சொல்லலை. ஸ்கூலுக்கு நீங்கள் எதுவுமே செக் பண்ணீங்களா? ஸ்கூலில் செக் பண்ண டீச்சர் சொன்னாங்க, இல்லை அவன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வரலன்னு சொன்னார் என்கிட்டம்மா. எங்களை வெளியே ஆக்கின கையோட ஒரே சந்தோஷமாக சொன்னாங்கம்மா, டீச்சர் அடித்தாங்கம்மா எனக்கு, அவங்களெல்லாம் வெளியே ஆக்கிட்டாங்களாம், இதோட நான் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போவோம்மான்னு. அப்போ தான் நான் கேட்டேன், அப்போ ரொம்ப ஸ்கூல் லீவு போடுறது வந்து இதுங்களுக்கு பயந்துக்கிட்டு தானே ஐயான்னு. இல்லை எதுக்கு பிரச்சனை நம்மளுக்கு, நம்ம போனால் தானே ரொம்ப பிரச்சனை பண்ணுதுங்க, நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விலகி இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல, அதனால தான் நான் ரொம்ப போகிறதில்ல அப்படின்னு. ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 நல்லா படித்தான் ஐயா. ஏன்னா அதுங்க அந்த ஸ்கூலில் இல்லை, ரொம்ப நல்லா படித்தான். ஒரு ஆசைப்பட்ட மாதிரி SPM பாஸ் ஆனார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, அம்மா இதுக்கு மேலே நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை நான் எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போவேன், நல்ல ஒரு ஜாப் கிடச்சிரும், ஏன்னா நான் நிச்சயம் பாஸ் ஆயிடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. SPMக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணும் போதுயா கொஞ்ச நாள் தான் வந்துட்டு கீழே கடையில் வேலை செஞ்சார். அந்த கடை முதலாளி வந்து காடி விற்கிறவர் போல இருக்குது. அவங்கக்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு காடி வாங்கி தரணும், எப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ அவர் சொன்னார், நீ இப்போ தானே என் வேலை செஞ்சுருக்க, அம்மாவுக்கு அதுக்குள்ளார காடி வாங்க போறியான்னு. இல்லை என் சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்கங்க, நான் எங்கள் அம்மாவுக்கு அந்த காடி வாங்கி தரணும்னு அந்த பெம்ப்ளெட்லாம் எடுத்து வச்சுருக்கிறாரு. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சர்ப்ரைஸாக இது செய்ய போகிறேன். அப்பயே அவருக்கு இந்த மாதிரி என்னை பார்த்துக்கணும், எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னுலாம் தோணுன ஒரு பிள்ளை. எனக்கு அவர் இறந்தோன்னு தான் இந்த கடை முதலாளி வந்து சொன்னார். எப்படி இருக்கும் ஐயா சொல்லுங்கள்? அவர் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டார்? அவனுக்கு வந்துட்டு வெட்டினரி டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா அவன் வந்து ரொம்ப இந்த ஸ்ட்ரே டாக்ஸு, எது ஆதரவு இல்லாமல் இருக்கிற அந்த மிருகத்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய நிலம் வாங்கி அதுங்களெல்லாம் வச்சு அவன் பார்க்கணும், அதுங்களுக்கு அவன் சேவை செய்யணும்னு உள்ள ரொம்ப ஆசை. ஒன்று மியூசிக், அந்த மியூசிக்கில் எப்படியாவது கம்போசிங்கில் சொன்னார், ஒரு 2 இயர்ஸ் எனக்கு சான்ஸ் கொடுங்கம்மா, என் கம்போசிங் விட்டு இதை நான் கற்றுக்கிறேன், நான் அதில் கொஞ்சம் நல்லா வந்துட்ட கையோட அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆசைன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் உங்களுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. எனக்காக படிக்க வேணாம் ஐயா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படி அப்படின்னு. ஆனால் ஒரு 2 இயர்ஸ்மா மொதல் நான் மியூசிக் முடிச்சுக்கிறேன், அப்புறம் வந்துட்டு நான் எப்படியாவது வெட்டனரி இதுக்கு வந்துட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. திடீர்னு அந்த மியூசிக் ஆசை யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? அவனுக்கு சின்னதில் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான் ஐயா. அவன் ரொம்ப அந்த பாட்டு பாடுறது ஆசை, ஜிம்க்கு போகணுன்னு ஆசை, ஏன் உடம்பு திடீர்னு ஆமாம்மா சின்னதாக இருக்கிறனால தானே என்னை சும்மா அடிக்கிறானுங்க, பூலி பண்ணுறானுங்க. நானும் இவனுங்க மாதிரி பெருசாக இருந்தேன்னா என்னை யாரும் அடிக்க மாட்டானுங்களே, அப்போ நானும் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன்ல அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், தைரியம் வந்துட்டு சின்னது பெருசில் இல்லையா, மனசில் இருக்கணும். நீ வந்து சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஏன் பயப்படுற, அந்த தைரியத்தை வச்சுக்கோ, யார் என்ன பண்ணாலும் நீ தைரியமாக பேசு, தைரியமாக இரு, எதுக்கு பயப்படணும், சும்மா இருங்கம்மா, எல்லாம் பெரிய பெரிய பாடிமா அப்படின்னு சொல்லுவான். அவன் கொஞ்சம் ஆடு பெருசாக டஃப்பாலாம் பார்த்தாக்கா அவர் கொஞ்சம் இது பண்ணுவார். அதனாலேயே ஜிம்முக்கு போகணுன்னு உள்ள ஒரு ஆசை. அவனுக்கு பிளட் கிளாக் இருக்குன்னு சொன்னிச்சுல, MRI போகணும்,
அப்புறம் 6ஆம் மாதம் 2ஆம் தேதி அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கடைசியாக இப்போ என் ஃபோட்டோவும் அவன் ஃபோட்டோவும் ஓடிட்டுருக்கு ஒரு 3-4 ஃபோட்டோ. அது வந்து நாங்கள் கடைசியாக 2 பேரும் 2ஆம் தேதி 6ஆம் மாதம் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சது. ஃபாஸ் பண்ணி என் கூட பிடிச்சான். நீ படம் பிடிக்கவே மாட்டீங்க, நீங்கள் என் கூட படம் பிடிங்கனாலே பிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 படம் பிடிச்சாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பிடிச்ச படம் தான் அது. ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அந்த கேக்கு கடையெல்லாம் பார்த்தோன்னே நின்றுட்டாரு. மம்மி யூ காட் மணியா அப்படி கேட்டார். நான் சொன்னேன் இருக்கியா. அப்போ நான் சொன்னேன் அந்த கேக்கு சின்ன கேக்கு தானே, பரவாயில்ல எடுத்துக்கோடா, இருக்குது. எவ்வளோ இருக்குது? இருக்குது ஒரு 10-20 இருக்குடா பேக்கில், பரவாயில்ல இது எவ்வளோ வந்துட்டு போகுது, எடுத்துக்கோ, சின்ன கேக்கு தானே. டுவான்டா நெக்ஸ்ட் டைம் யூ கம் யூ பை ஃபார் மீ திஸ் அப்படின்னாரு. அப்போ கூட எடுக்க மாட்டுறாரு. ஏன்னா அந்த 10-20 வழியில் இந்த கேக்கை வாங்கிட்டாருன்னா அப்புறம் அம்மாவுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அப்போ கூட கேக் வேணான்னு சொன்னார். அந்த கடைசி கேக்கையாவது வாங்கலை. அடுத்த வாரம் திருப்பியும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். சரி அப்பயாவது இவன் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கேக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு உள்ள ஒரு. ஆனால் அங்கே 9ஆம் தேதி நான் தான் வேலைக்கு அனுப்பினேன். அவனை ராத்திரி போய் எடுக்கணும். 10:40க்கு தான் அவனுக்கு வேலை முடியும். மம்மி வேலைனே வந்துருங்க, லேட்டர் யூ கம் அண்ட் பிக் மீ அண்ட் ஓகே ஐ வில் கம் அண்ட் ஃபெட்ச் யூ அப்படின்னு. அப்புறம் 10 ஆச்சு, கிளம்பிட்டேன் அவனை போய் எடுக்கிறதுக்கு. அப்போ தான் வந்துட்டு பிரவீன் அங்கே போயிட்டாரியா அவனை எடுக்கிறதுக்கு. அப்போ ஃபோன் அடித்து அம்மா பிரவீன் வந்துட்டாங்க, ஃபாஸ் பண்ணுறாங்க, அவங்க கூடயே வர சொல்லி. பரவாயில்லம்மா நான் பிரவீன் அண்ணன் கூட வந்துடுறேன் அப்படின்னா.